துலாம் ராசி என்பர்களே, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடவுளால் பிறப்பிக்கப்பட்ட குழந்தை, குலதெய்வத்திற்கு பிடித்த ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது துலாம் ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிவான பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் அப்படிங்கிறது தராசினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி, சமநிலை, அழகு, அன்பு, மனிதநேயம், கலை உணர்வு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்படுறது தான் துலாம். துலாம் ராசிக்காரனோட வாழ்க்கையில் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்வாங்க. பல நேரங்களில் தங்களுடைய கஷ்டங்களை மறைத்து மற்றவர்களுக்கு நலனுக்காக வாழக்கூடிய நபர்கள் இவங்க தான். உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் சாப்பாடு செஞ்சு போகிற அம்மா இருக்காங்களா, அவங்க மாதிரி தான் இவங்க. துலாம் ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னா, இவங்களோட சிறப்பு அப்படின்னா இனிமையான பேச்சு. ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்க பேசுகிறதே ரொம்ப பிடிச்சி போயிரு எல்லாத்துக்கும். நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க. அழகுணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமரச குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நண்பர்களை மதிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்ப பாசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க யாருக்கிட்ட சண்டை போட விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, சில நேரங்களில் அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் மனவேதனை தான் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து எல்லாத்துட்டையும் சந்தோஷமாகவும் எல்லாத்துட்டையும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் துலாம் ராசிக்காரருக்கு இந்த காலகட்டம். ஏன் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் அப்படி. பல ராசிகள் வந்து நிறைய ஃபேமிலிகிட்ட சண்டை போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, துலாம் ராசி மட்டும் குடும்பத்துக்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் இருப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கிடைச்ச பேர் என்னமோ இவங்க வந்து குடும்பத்துக்கே வந்து சண்டை போட்டவங்க, குடும்பத்திலே வந்து இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கெட்ட கெட்ட பேர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, ஒரு 2 மருமகள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து துலாம் ராசிக்காரர் அப்படின்னா, இவங்களுக்கு மட்டும் ஓர வஞ்சனையாக ஒருத்தருக்கு மட்டும் நல்லதாக பண்ணியிருப்பாங்க. இதான் ஒரு முக்கியமான விஷயமே. பல துலாம் ராசிக்காரோட வாழ்க்கையில் உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல், நம்பியவர்களால் ஏமாற்றம் அடைஞ்சு, பண நெருக்கடிகளில் சிக்கி, திருமண தடைகளில் சிக்கி, காதல் தோல்வியெல்லாம் பார்த்து, தொழிலில் வளர்ச்சி தாமதத்தெல்லாம் அனுபவித்த ஒரு சோதனை மிகுந்த ஒரு காலகட்டத்தை கடந்த ராசி தான் இந்த துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களா அப்படின்னு கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டங்களும் விட்ட கண்ணீர்களும் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும். தெரியாத ஒரு நபர் கூட உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பான், தெரிஞ்ச நபர் உங்களை வந்து தள்ளி வச்சு தான் பார்த்துருப்பான். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் ரொம்ப போராடி உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு சம்பளமே இல்லாமல் உழைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு பாராட்டுகள் கூட இல்லாமல் உழைச்சிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம என்ன சமூக சேவையாக பண்ணிகிட்ருக்கோம்? லைஃபுக்காகவும் நம்மளோட வாழ்க்கைக்காகவும் நம்மளோட குழந்தைகளுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல, நம்பியவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்ல. நம்பியவர்கள் மூலமாக வாய்ப்பு கிடைக்கலாம் பரவாயில்ல, நம்பியவர்களை வந்து துரோகம் பண்ணாமையோ இல்லை நம்மளை திட்டாமையோ இல்லை அசிங்கப்படுத்தாமையோ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் துலாம் ராசிக்கு நடக்கலையே அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஆவலோடு இருக்கீங்க. மெயினான ஒன்று பண நெருக்கடி. நகைகள் எல்லாமே அடமானத்தில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சீக்கிரம் மீட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துட்டுருக்கு. அதே போல் தொழில் வளர்ச்சியில் தாமதமாக இருந்தீங்க. அந்த தொழில் வளர்ச்சி தாமதம் எல்லாமே இனி சரியாகி அதன் மூலமாக பல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துட்டுருக்கு. யாரால் சார் துரோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னா, நெருங்கிய நண்பர். அந்த நண்பர்களால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக துரோகம் ஏற்பட்டிருக்கும். காதல் உறவில் இருந்தவங்களால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். உறவினர்களால் உங்களுக்கு பல மனவேதனையும் ஏற்பட்டிருக்கும். இந்த உறவினர்கள் யார் சார்? துலாம் ராசிக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்ட நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்கள் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி இந்த துலாம் ராசி. மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்க. ஸோ அந்த மனவேதனையெல்லாம் நீங்கள் வந்து மறக்கிறதுக்கே இப்போ வந்து பல நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி துலாம் ராசியால் யாரையும் சந்தேகிக்காதீங்க. ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்புவாங்க. அவங்க மேலே சந்தேகமே எங்களுக்கு வராது. அவன் கிடக்குற அவன் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு போவாங்க. ஆனால் அவங்களால தான் வந்து ஏமாற்றமே அடைஞ்சிருப்பாங்க. சில நேரங்கள் அவங்களால தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க, துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இதுவரை பட்ட கஷ்டங்கள் அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாக பணம் வந்தும் தங்காத நிலை. பணம் உங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் அதை வந்து சேமிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வேலை வந்திருக்கும், செலவு வந்திருக்கும். அதே போல் குடும்ப ரீதியான மனக்கசப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சொத்து ரீதியானவோ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்ப ரீதியான மனக்கசப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தது. நண்பர்களால் ஏமாற்றம் உங்களுக்கு இருந்தது. வேலை மாற்றம் உங்களுக்கு இருந்தது. தொழிலில் நஷ்டம் உங்களுக்கு இருந்தது. அந்த தொழில் நஷ்டத்தை எல்லாமே கொஞ்சம் ஈடுகட்டியிருப்பீங்க. அந்த தொழில் நஷ்டத்தெல்லாம் வந்து காரணம் நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஐடியாஸ் கொடுத்து உங்களோட நண்பர்களும் உங்களோட உறவினர்களுமாக தான் இருப்பாங்க. இதை பண்ண சரியாக போயிடும், அதை பண்ண சரியாக போயிடும், இதெல்லாம் பண்ண சூப்பராக இருக்கும், இதனால தான் உங்களுக்கு நஷ்டமே ஆகிருக்கும். கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கடன் சுமையெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் போட்டுவிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களை ரொம்ப இழுத்துட்டு போய் எங்கேயோ மாட்டி ஒரு மனநிலையில் தான் இருக்கும். உடல்நல கவலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடல்நல கவலைகளும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது என்னைக்காக இருந்தாலும் பரவாயில்ல தான். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து 2026 தமிழ் புத்தாண்டு பராபர வருடம் பிறந்ததுலேருந்து நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நிறைய யூடியூப் சேனலில், நிறைய டிவி சேனலில் எல்லாம் உட்காந்து பேசும்போது துலாம் ராசிக்கு அவ்வளோ
நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். என்னன்னே தெரில சார், ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை சார் அப்படின்னு இருப்பீங்க. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புதிய நம்பிக்கை பிறக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பொருளாதார முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, புதிய தொடர்புகள் உண்டாகுன்னு சொல்லியிருப்பாங்க, தொழில் வளர்ச்சி உண்டாகுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கல? இது எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் முன்னேற்றி கொண்டுவதற்கான இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து எடுக்கலை. பல கஷ்டத்துலேயும் துரோகத்துலேயும் இருந்த நீங்கள் அதிலே வந்து இன்னும் சிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து வெளியே வாங்க. அதே போல் சார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதலீடுகள் வேணும், தொழிலில் முன்னேற்றத்துக்கு முதலீடுகள் வேணும், அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு டைம் வரணும் அப்படிங்க. டைம்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அதை வந்து நீங்கள் இன்னும் சரி பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதை மீறி இன்னும் உங்களுக்கு ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணும். கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருடைய காலகட்டம் துலாம் ராசிக்கு நல்லதாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் அது அமையலை அப்படின்னா ராசி மட்டும் துலாம், உங்களுக்கு லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபதி வேறு, எல்லாம் வேறு தானே. அப்போ உங்களுக்கு ஓவரால் தான் செக் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களோட லோக்கலில் இருக்கிற ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுங்க. ஏதாவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள். பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை சொல்லுங்கள். இல்லை சார் ஒன்றும் கன்வீனியண்ட்டாக சொல்ல அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. ஒரு பிரபல விவிஐபி ஜோதிடர், கிட்டத்தட்ட ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் கற்றுக் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஜோதிடம் கற்றுக் கொடுப்பாங்க, இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ஜோதிடமே பார்க்க முடியும். ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வீடியோ காலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஜாதக ரீதியாக வீடியோ காலே நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்ப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கிட்டதாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் குரு பயிற்சி, குருவினுடைய அருளால் தொழில் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பதவி உயர்வு கிடைக்குது, புதிய வாய்ப்புகள் உண்டாகுது. இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் எடுத்து தான் உண்டாக ஆரம்பிக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு உண்டாகுது, வருமான உயர்வு உண்டாகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உண்டாகுது, சுப நிகழ்ச்சிகள் உண்டாகுது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் கிடைக்குது, திருமண வாய்ப்பு உண்டாகுது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகுது, குழந்தைகளால் பெருமை உண்டாகுது. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்தா ஒவ்வொரு வியாழனும் மஞ்சள் ஆடை அணியுங்க, கடலை பருப்பு தானம் செய்யுங்க. இது வந்து குரு பயிற்சியில் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம்தான். மஞ்சள் ஆடை வந்து அணிஞ்சு நீங்கள் போய் இறைவனை வணங்கினீங்க அப்படின்னா அதற்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கடலை பருப்பு தானம் செய்கிறது, ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ குழம்பு வச்சுட்ருக்காங்க, அதுக்கு வந்து ஏதோ ஒரு தானியங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு கடலை பருப்பு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வாழைப்பழம் நைவேத்தியம் ரொம்ப நல்லது. வாழைப்பழம் நைவேத்தியம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வழிபாடு பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு வழிபாடாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி முன்னாடி 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அது வந்து பொருந்துங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா அவசர முடிவுகள் செய்யாதீங்க. அவசர முடிவுகள் தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையற்ற கடன் வாங்காதீங்க. இந்த டைமில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து அலக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிக ஆடம்பர செலவு வேண்டாம். நண்பர்களுக்காக கையெழுத்து போகிறது தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஆடம்பர செலவுங்கிறது எதுனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்க, 5 லட்ச ரூபாயில் கார் இருக்கும், திடீர்னு அங்கே ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆடி BMW இருக்கும். இது பார்த்தா என்ன சூப்பராக இருக்கே, லோன் தானே, மாதம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதே போல் நண்பர்களுக்காக கையெழுத்து போகிறத தவிர்த்துக்கோங்க. செக்யூரிட்டி கையெழுத்து அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுக்குவீங்க. அந்த விஷயத்தில் தயவுசெய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் 2026 எதிர்பாராத வருமானம் உண்டாகுது, பழைய பாக்கி வசூலாகுது, சம்பள உயர்வு உண்டாகுது, தொழில் லாபம் உண்டாகுது. இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால்தான் இந்த பண வரவு உண்டாகும். வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு புதிய கார் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகுது. அதே போல் இருசக்கர வாகனம் வாங்கலாம், குடும்ப வாகனம் வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் செகண்ட் ஹேண்டாக கூட வாங்கலாம். குடும்ப வாங்கணும்னா நான் ஒரு 6-7 பேர் போய்ட்டு மாதிரி வண்டி வாகனம் வாங்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள், தொழில் தகுந்த மாதிரி வாகனங்கள், லாரியோ பஸ்ஸோ டிராக்டரோ இல்லை டீபோர்டு காரோ, இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதெல்லாம் வாங்கினாலும் ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும். பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். வண்டி வாகனங்கள் எங்கேயும் மோதாமல் கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் வீடு மற்றும் சொத்து ரீதியான விஷயங்களுக்கு வீடு வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அமையுது. வீடு வாங்குறத பொறுத்த வரைக்கும் நேரம் இருந்தால் தான் அமையும். கையில் பணம் இருந்தால் கூட வீடு வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. நேரம் இருந்தால் தான் அது வந்து அமையும். நிலம் வாங்குறதுலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமான இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கலாம். கட்டுமானம் தொடங்குறதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோகங்கள் வந்து அமையுதுங்க. திருமண பலனை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுது, நிச்சயதார்த்தம் அமையுது, திருமணம் அமையுது, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமண பலனில் மிகப்பெரிய திருமண யோகம்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து துலாம் ராசிக்கு நடக்கும். அதாவது நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஆதரித்து கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு திடீர்னு நிச்சயதார்த்தம் வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணுறது, ரொம்ப நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரி நல்ல வாய்ப்புலாம் திடீர்னு தான் நடக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலில் இருக்கிறவங்களுக்கு உறவு வலுப்பெறலாம். டக்குனு உறவு வந்து வலுப்பெறும்.
அதே மாதிரி இது வந்து திருமணமாக கூட மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் சந்தேகம் மற்றும் பிடிவாதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் உண்டாகுது, குடும்ப விருத்தி உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக ஏதாவது ஐவிஎஃப்ஓ இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். பழனிக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே திரு ஆவினங்குடி அப்படின்னு ஒரு கோயில் இருக்காங்க, வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே பழனியில் இருக்கிற பாலசுப்ரமணியம் அதாவது பாலதண்டாயுதபாணி வணங்கிடுவாங்க. திருவண்ணாமலை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரன் கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருந்தாலும் போயிட்டு வாங்க. அதேமாதிரி முன்னாடி ஒன்று சொல்லணும், அதை மறந்துட்டேன். திருமண ரீதியான விஷயங்களில் ஏதாவது தடங்கல்களோ இல்லை திருமணம் ஆனவங்களுக்கு ஏதாவது சிக்கல்களோ இருந்தது அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், நாமக்கல்லில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா வரும். அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது நடக்கும். இன்றைக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அங்கே போய் பாருங்கள், திருமணம் ஆணையெல்லாம் போய் அங்கே மாலை மாற்றிட்டு இருப்பாங்க. புதுசாக திருமணம் ஆணையங்க சண்டை சிக்கல்கள் எல்லாம் தீரும். அவ்வளோ அற்புதமான கோயில். வெள்ளை தசபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். பக்கத்துலேயே முருகர் இருப்பார், அவரும் வெள்ளை தசபாசனம், செங்குட்டு வேலவர் அப்படிங்கிற பேரில் இருப்பார், செங்கோடு வேலவர் அப்படின்னு இருப்பார். அதுக்கு அந்தாண்ட உச்சி பிள்ளையார், அதாவது சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் வெள்ளை தசபாசனத்தில் அங்கே இருப்பாங்க. முருகரும் அங்கே இருக்கிறாரு, அதே போல் உச்சி பிள்ளையாரும் அங்கே இருக்கிறார். அப்போ 4 பேரும் ஒரு குடும்ப சமேதர்களாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக செங்கோடு மேலே, அதாவது திருச்செங்கோடு அப்படிங்கிற மலை மீது அமர்ந்திருக்கிறாங்க. படிக்கட்டில் போனீங்கன்னா 1500 படிக்கட்டுகள், பஸ் வண்டி எல்லாமே மேலே ரோட்டுக்கே போகுது, கோயில்கிட்டே போகுது, ரோடே போட்டிருக்காங்க. அது வழியாக நீங்கள் போய் வழிபடலாம். இல்லை சார் போய் வழிபடுறதெல்லாம் ஓகே, படிக்கட்டில் போனால் ஏதோ பாம்பு அதெல்லாம் சொன்னாங்க. பாம்பு இருக்குது, 60 அடி பாம்பில் ஒரு சிலை இருக்குது. அங்கே போனீங்கன்னா படிக்கட்டில் போனீங்கன்னா அந்த தெய்வத்தை வணங்கலாம். ஸோ அவ்வளோ அற்புதமான கோவில், கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். ராகு ரீதியான பிரச்சனைகள், கேது ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கோயில் வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. அதே போல் அடுத்த 12 நாட்கள் செலவை கட்டுப்படுத்துங்க. செலவு கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிங்க எந்த ஒரு விஷயத்துலையும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாக்குவாதம் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் சண்டை சச்சரவை கிளப்பிவிடும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. தேவையில்லாமல் வாங்கிட்டு ரொம்பலாம் இழுத்துட்டு இருக்காதிங்க, அதை ஒரு பிரச்சனை பண்ணிட்டுலாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, பேசிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அப்படி ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. இதனால தான் வந்து உங்களை வந்து வேணே வந்து மாட்டி விட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அது வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கோங்க. நல்ல தகவல்கள் வரும், வேலை வாய்ப்பு உண்டாகுது. நல்ல தகவல்கள் நீங்கள் எதை பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதுக்கான நல்ல தகவல்கள் வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு தகவல் வருதுன்னா அது நல்ல தகவல் தானே, அதை பற்றி பாசிட்டிவான ஒரு தகவல் வருதுன்னா நல்ல தகவல் தானே. வேலை வாய்ப்பு உண்டாகுது, அதே மாதிரி பணவரவு உண்டாகுது. பணவரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக காத்துட்டு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது பணவரவு உண்டாகுது, குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுது, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்குதுங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகுது. கந்திஷ்டியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து திடீர்னு வளர்ந்துருப்பீங்க, ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, திடீர்னு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பான். பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தெய்வம் ஏற்றுறது ரொம்ப நல்லது, அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது, விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 நல்லது. வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, விநாயகர், முருகப்பெருமாள், அம்பாள், பெருமாள். இது என்ன சார் இத்தனை சாமி சொல்கிறீங்க? மகாலட்சுமி பணவரவுக்கும் உங்களுடைய செல்வங்கள் நிலைத்து நிற்பதற்கும் வணங்க வேண்டிய தெய்வம். விநாயகர் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தவிர்க்கிறதுக்கு விநாயகர் தான் வந்து முதற்கடவுள், முதற்கடவுள். முருகப்பெருமான் உங்களை எப்பொழுதும் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் அறிவு வளர்ச்சியோடும் பார்த்துக்கிறது முருகப்பெருமான். அம்பாள் வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்களாலும் அவர்களுக்கு நன்மை நடக்கும். அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது. பெருமாள் வழிபாடு சொத்து சேர்வதற்கும் 16 செல்வங்களும் பெறுவதற்கும் அதற்கான வழியை காட்டுவதற்கும் அதற்கான ஐடியாலஜி உருவாக்குறதுக்கும் பெருமாள் தான் வழிபடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக கருதுறதுக்கு இந்த தெய்வங்களை வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள்னால் வெள்ளை, இளஞ்சிவப்பு, வெளிர் நீலம், க்ரீமு, வெளிர் பச்சை. சார் இதெல்லாம் கலரில் ட்ரெஸ் போடணுமே சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கர்ச்சீஃபாக வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கிளாத்தாவது வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. எந்த ஆடையை தானம் செய்யலாம் அப்படின்னா வெள்ளை ஆடை தானம் செய்யலாம், வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம், மாணவர்களுக்கு சீருடை வாங்கி தரலாம், ஏழைகளுக்கு உடை கொடுக்கலாம், முதியோர்களுக்கு வேட்டி சேலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் மற்றவங்க பிறந்த நாளுக்கு போய் வாங்கி கொடுக்குறத விட நீங்களாக போய் உங்களோட கையால் நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் சேவை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதன் மூலமாக பல நன்மைகளை பெறுவீங்க. அது போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன்மை செஞ்சால் நல்லா இருக்கலாம். எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா வைரம். உங்களுக்கு வந்து எப்பவுமே வைரம் தான் ரொம்ப நல்லது. ஓப்பல், வெள்ளை ஆரிஜின் தான் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம். பயன்படுத்தப்படுற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக வந்து ஆலோசனை பெற்று செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போடணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எதிரின்னு ஒன்று இருப்பான்ல, ஜோதிடத்தில் குறிப்பிட்ட நபர்களை எதிரி அப்படின்னு கூற முடியாது, ஆனால் கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதிகமாக வந்து புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட இந்த சாம கேட்பான். அதே மாதிரி உங்கள் ரகசியங்களை அறிய முயற்சிப்பவர்கள்ட்ட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. பொறாமை கொண்டவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இதான் வந்து உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம். வெளிநாட்டு யோகம் உண்டாகுது, 2026 வெளிநாட்டு வேலை உண்டாகுது, பயணம் உண்டாகுது,
தொழில் தொடர்பு உண்டாகுது. இது எல்லாமே நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. மன அழுத்தம் உண்டாகுது, தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும். அந்த டைம்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. சர்க்கரை அளவு அதிகரிக்கும். சர்க்கரை அளவெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு சாக்லேட் சாப்பிட்றது, மயக்கம் வருது சாக்லேட் சாப்பிட்டா அது இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணியிருக்காதீங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சைக்கிள் ஓட்டுங்க, நடங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள்னால் 6, 9, 15, 24. அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுல ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபடுங்க, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க, ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்களோட மறந்து இருக்கக்கூடிய சக்திகள்னால் யாருக்கும் தெரியாத சக்திகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. குலதெய்வத்துக்கிட்ட ஈஸியாக நீங்கள் பேசலாம். உங்களுக்கு மட்டும்தான் பள்ளி சகுனமோ இல்லை ஏதோ ஒரு சகுனத்தின் மூலமாக குலதெய்வமோ அப்பப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். பேச்சால் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள். மக்களை ஈர்க்கக்கூடிய திறன் கொண்டவங்க, கலை திறமை கொண்டவங்க, அழகுணர்வு கொண்டவங்க, நல்ல நிர்வாக திறன் கொண்டவங்க, சமரசத்தால் பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 10 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். கவனிக்க வேண்டிய ஒரு 10 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். 12 விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேவையற்ற செலவுகளை இந்த டைம் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே பண்ணாதீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்காங்க. உடல் நலத்தை கவனிங்க. குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்க. இறை நம்பிக்கையை அதிகரிங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது, அதை மறந்துடாதீங்க. நண்பர்களுக்காக கடன் வாங்காதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு செக்யூரிட்டிக்கும் போகாதீங்க. உங்களோட நகையை கொடுத்து பேங்க்கில் வைக்க சொல்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஆவணங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருங்க. கோபத்தை குறைச்சிக்காங்க. தயவுசெய்து கோபம் தான் உங்களோட பேர் கிடையாது. கோபத்தை குறைச்சிக்காங்க. நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்காங்க. தொழிலில் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை இலக்குகளை தெளிவாக வச்சுக்காங்க. இதுதான் வந்து உங்களோட லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தமிழ் புத்தாண்டுலேருந்து குரு பயிற்சியிலேருந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம், தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து, வாகனம், அதே போல் ஆன்மீகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை போன்ற பல துறைகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைஞ்சிட்டு தான் இருக்குது. நல்ல எண்ணம், பொறுமை, சரியான திட்டமிடல் மற்றும் உழைப்புடன் செயல்பட்டால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மை தான் கொடுத்துட்டு கடவுள் வழிபாடு தான் உங்களை வந்து மேலே கொண்டு வரும். இல்லை சார் இதெல்லாம் என்ன நீங்கள் சொன்னதில் ஒரு 50% தான் சார் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.